குரூப் சேர்த்தாங்க, கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. அவங்க வந்து இங்க நிக்க சொல்லுங்க. 1 வரைக்கும் 3 பேர் வச்சு மடிச்சு அனுப்புவோம் வாங்க. நேத்து ஒரு டாஸ்க் நடந்துச்சு. அதுல 1ல இருந்து 14 வரைக்கும் வரிசைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி இவங்க தான் அந்த ஆர்டர். இப்போ நேத்து எபிசோட பார்க்காதவங்களுக்கு ஒரு கேள்வி, இந்த ஆர்டரை வச்சு பாக்குறப்போ எதை வச்சு ஆர்டர் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. எது பாலா? இல்ல யோசனை. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லவா? அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி தெரியல. ஃபர்ஸ்ட் 3 ரேங்கிங் உலகமகா சேஃப் கேம் ஆடுறவங்களும், லாஸ்ட் 3ல இருக்கவங்க அன்சேஃபா ஆடுறவங்க. இந்த வரிசையில் வரிசைப்படுத்தவும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமலே வரிசைப்படுத்தி விட்டுருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா என்ன வேணா கேள்வியா இருக்கட்டும், ஆனா நீங்களே மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க, எந்த வகையிலாவது இந்த ஃபர்ஸ்ட் 3 ரேங்கிங்ல நிக்கிறது பொருந்துமா? டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, அதை இன்னும் வச்சு பின்னாடி செய்வோம். இப்போ நேத்து நடந்ததுல முக்கியமான சம்பவங்களை மட்டும் பாப்போமா? இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம எஃப்ஜே என்ன சொல்லிட்டு இருக்காரு தர்பூசணிய, நோ இங்க பாரு, இந்த மைக்க தூக்கி போடுறதே, போட்டுருக்க நகநட்டெல்லாம் தூக்கி போடுறதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்றது கேட்டு நம்ம தர்பீஸ், உனக்கு பொறாமட அண்ணனை ராஜாவா ஃபர்ஸ்டே போட்டாங்க, இவெல்லாம் ராஜாவா அப்படின்ட்டு. இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த ஸ்கிரிப்ட சொன்ன உடனே நான் சொன்னேன், அவன் பொறாம புடிச்சவன் என்ன பார்த்து பொறாமப்படுவான் அப்படின்னு சொல்லி. அதுக்கேத்த மாதிரியே பேசுற பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம பாரு பொசுக்குன்னு உள்ள பூந்து, அண்ணே அப்படிலாம் சொல்லாதானே, எல்லாருமே நல்லவங்க தானே அப்படின்னு அடிச்சுது பாருங்க அந்த பல்ட்டி. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. ஏமா இத்தனை நாளா எனக்கு ஜிங்சா அடிச்சிட்டு இருந்தா, இப்ப அவனுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அப்படி இல்லனே, எவ்வளவு எல்லாரும் கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அந்த டோலி தூக்கின்னு போனாங்க பாத்தீங்களா, அப்பதான் புரிஞ்சு எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லி. பழக தானே புரியுது அப்படின்னு சொல்றது கேட்டு, பாரு நீ சும்மா இரு, நேத்து என்கிட்ட ஒண்ணு சொன்னியே, அவங்களெல்லாம் பகச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பதவி போயிருவோம் அப்படின்னு. அப்பவே தெரியும் உன்னை பத்தி, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். என்ன நீ கேம் ஆடலாம், நான் ஆடக்கூடாதா? ஆமாமா, நீ வந்ததுல இருந்தே தான் ஆடிட்டு இருக்கிய. ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம், ஆடலாமா, ஆனா நேர்மையா ஆடணும். நீ உடனே நீ பண்றதுதான் கரெக்ட், தப்புனா ஒத்துக்கவே மாட்ட, நீ பேசு, என்ன வேணா பேசு, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு தாங்காது. பரவாயில்ல, போ சொன்னா நான் போய்க்கிறேன், போய் தானே ஆகணும், நீயே டைட்டில் வின்னரா இருந்துக்க. ஏமா நீ யாருன்னு எனக்கு தெரியும், அந்த ஜூஸ் டாஸ்க்ல ஐபிஆர் அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிச்சதே நானு, ஆனா நீ தான் அதை கண்டுபிடிச்சன்ற மாதிரி மாத்தன பத்தியா, பயங்கர ஃப்ராடு நீ. ஆனா நீ பேசினதை போய் கமரு கட்டு சொன்னா, இங்க பாருங்க நான் ஒன்னு சொன்னதை அப்படியே போய் இந்த கமரு கட்டு சொல்றான் அப்படின்னு மாத்தனவ தானே நீ அப்படின்னு அடிக்கிறேன்ற பேர்ல பாரு யாரு அப்படின்றத ஃபுல் டேட்டா பேஸோட எக்ஸாக்ட்லி 2 மினிட்ஸ்ல போட்டு கீச்சி தொங்க விட்டுருச்சு இந்த தர்பூசணி. இவர் சாதாரண ஆளே இல்ல, தாதாக்கலாம் தாதா, டானுக்கலாம் டான். ஏன்னா இந்த 2 பீஸுங்களோட மொத்த டீடைலுமே இந்த 2 பீஸுங்களுக்கு தான் தெரியும். ஆனா அதுங்களே அடிச்சிக்கிறப்போ அதுங்களே ஒவ்வொரு உண்மையா மாறி மாறி கக்கிக்குதுங்க. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க, இவங்க 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ஆனா இந்த 2 பீஸுங்களுக்கும் நடுவுல தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்குது. ஆனா அசால்ட்டா ஒரே ஒரு பொரி உருண்டையை தூக்கி போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம எஃப்ஜே ஜாலியா அசை போட்டுட்டு இருக்காரு. வந்து வேலை முடிஞ்சது. 15 அதுக்கப்புறம் தர்பீஸ் டீமுக்கு அதிக பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால 2 வைரக்கல் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம வினோத் என்ன சொன்னாரு, எங்களுக்கு எதுக்கு வைரக்கல், எங்கள் மன்னரின் சிரிப்பே எங்களுக்கு வைரக்கல், ஆனால் அங்கே உட்கார்ந்து இருப்பதோ ஒரு பாறாங்கல் அப்படின்னு தர்பீஸ கை காமிச்சு சொல்றாரு. கேமராவும் அந்த பக்கம் திரும்புது, பார்த்தா ஒரு பாறாங்கல்லே சேர் மேல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த வைரக்கல்ல ஒளிச்சு வைங்க, கடலை முட்டாயின்னு நினைச்சு எடுத்து வாயில போட்டாலும் போடும் இந்த பீஸ் அப்படின்னு போட்டு கலாய்க்க எதிர் டீம்ல இருக்கிறவங்களாலேயே சிரிப்பு அடக்க முடியல. சொல்றதெல்லாம் தப்பான சொல், அதை கடலை முட்டாய் என்று வாயில் எடுத்து போட்டுக் கொண்டாலும் போட்டுக்கொள்வான், மறைத்து வைங்கள் அந்த வைரத்தை. அடுத்து முந்தானேத்து ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல்ல இந்த தர்பீஸ்க்கும் அரோராக்கும். அதனால ராணியா இவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, 2 பேர் மேலயும் தப்பு இருக்குது, சோ 2 பேரோட வாய் மேலயும் பிளாஸ்டரிய போட்டு ஒட்டுங்க அப்படின்னு சொல்றது கேட்ட அரோரா, இதை நான் ஒரு காலமும் ஒப்புக்கொள்ள மாட்டேன், என் மீது கை வைத்தால் புரட்சி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல இருந்து எங்க டீமுக்கு வாருங்கள் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு வாசனை கேரளா சொல்ற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நீங்க போறீங்களோ இல்லையோ நான் போறேன் அப்படின்ட்டு சாண்ட்ரா கிளம்பி போக கூடாது தளபதியாரே நில்லுங்கள் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாரா. இதை பார்த்த உடனே புருஷங்காரனுக்கு கோவம் வருமா வராதா? சோ அங்க இருந்து குடுகுடுன்னு வந்தாரு. பட் அதுக்குள்ள சாண்ட்ராவே எஸ்கேப் ஆகி வந்துட்டாங்க. இல்லனா தர்பீஸ் பொளக்கப்பட்டிருக்கும், நிகழ்ச்சியின் முடிவில் தர் இருந்திருக்காது, பீஸ் மட்டும் தான் இருந்திருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? பொண்டாட்டி நல்லா இருப்பாங்களா? உன் பொண்டாட்டி நான் மட்டும் குத்துதா? கட்சியில அங்க தொட்டு இங்க தொட்டு சாண்ட்ராவே தொட ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா இந்த பீஸ். டியர் விஜய் சேதுபதி சார், தயவு செய்து இந்த பீஸோட சித்து விளையாட்டெல்லாம் பார்த்து மூஞ்சிலே வந்து குத்து விடுங்க, இல்லன்னு வைங்க இவர் ஒரு மன்மத ஜுன்ஜுன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் சிலுமிஷம் பண்ணிட்டு இருப்பார். மரத்துக்கு சேலை கட்டினா கூட அதை போய் ஓபன் பண்ணி பாக்குற கேரக்டரா தான் நீங்க இதை தட்டி கேட்டே ஆகணும்ல ராணி. அதனால தளபதியாரின் கையை பிடித்து இழுத்ததால் உங்கள் வாயில் போடுகிறேன் பிளாஸ்திரி அப்படின்னு வாயில டேப் அடிச்சு விட்டாங்க. இதை பார்த்துட்டு நம்ம வினோத் சும்மா இருப்பாரா? போட்ட
போட்டாரு கவுண்டர் அட்டாக். உங்கள் வீட்டு குழந்தை அடுப்பு கறியை அதிகமாக சாப்பிட்டு விட்டது அப்படின்றப்ப இந்த பீஸோட மூஞ்ச காமிக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகுது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொன்னாரு, அதை நீங்களே அவர் சொல்ல கேளுங்க. கிறிஸ்டியன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு இவர் தாரை திருடி சாப்பிட்டு. நெக்ஸ்ட் பிரஜனும் திவ்யாவும் சேர்ந்து ஒரு ஸ்கிட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சுத்தி எல்லாரையும் உட்கார வச்சு அதை ஸ்டார்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி மறுபடியும் வினோத் என்ன சொன்னாரு, ராணியாரே எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன் ஒரு மியூட் வேர்டு போட்டு அவரை வணங்கிட்டு துவங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு தெரியுமா? அந்த மியூட்டட் வேர்டு என்ன தெரியுமா? எங்கள் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் ஆஞ்சநேயரை வணங்கிவிட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கேத்த மாதிரி அந்த பீஸ் வாயில பிளாஸ்டர் ஒட்டிருக்க பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆச்சு. என்ன ஆஞ்சநேயரை தான் கொஞ்சம் அசிங்கப்படுத்தி விட்டாரு, பரவாயில்ல. அதுக்கு அந்த பீஸும் ரிட்டர்ன் கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு காக்கா மாதிரி கத்தி கவுண்டர் கொடுக்கலாம்னு நினைச்சது. பட் பாவம் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல அவங்க சைட்ல இருந்து. இப்போ இந்த ரெண்டு டீமுக்குள்ள ஒரு டாஸ்க். சின்ன வயசுல 7 ஸ்டோன்ஸ் விளையாடி இருப்பீங்க தெரியுமா? அதேதான் கொஞ்சம் லைட்டா பட்டிட்டிங்கரிங் மட்டும் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா அங்க கல்லு இங்க கோட்டை. சோ ஒரு டீம்ல இருக்க 2 பேர் கோட்டையை கட்டுவாங்க, 2 பேர் பாதுகாப்பாங்க. சோ ஆப்போசிட் டீம்ல இருந்து 3 பேர் பாலால அதை அடிக்கணும். ஓ சாரி, அது பால் இல்லையா, குண்டாம், அதை வச்சு அடிக்கணுமா. சோ 3 சுற்றின் முடிவில் யாரு ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே கேம் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு ரவுண்ட் முடிஞ்சுச்சு. நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்ட் இல்ல. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அரோரா பைப்ல என்ன தெரியுமா பண்ணிருக்கு, அங்க கலஞ்சிருந்துச்சு தெரியுமா? அந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சு நடு விரலை காட்டுவது போல் ஒன்றை நிற்க வைத்து விட்டு குடு 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 என்று ஓடிவிட்டாள். இதை பார்த்த பார்வதி சும்மா இருப்பாரா? ஏற்கனவே அவருக்கு வயிறு எரிகிறது. கமருதீன் தன்னை கழட்டி விட்டு அரோராவின் பின் சுற்றுவதாக எண்ணுகிறாள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு பாயிண்ட் சிக்கினால் சும்மா இருப்பாரா? யாரு நீயா? புடிச்சாங்க ஒரு பாயிண்ட். சி ஆருயிரின் எண்ணம் இது மட்டும் தான். எது அந்த அது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்காமா, அதுக்காக என்ன வேணா செய்வார் அப்படின்றாங்க. இது பல பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் என்ன அரோரா சொல்ல வராங்க அந்த பிளாக் மூலியமா அப்படின்ட்டு. அதை புரிய வைக்கணும் என்பதற்காக கையில் காட்ட வேண்டிய விஷயத்தை குறியீடாக அந்த பிளாக்ஸை வைத்து காட்டுகிறாள் அப்படின்னு 10-15 தடவை ரெஜிஸ்டர் பண்றாங்க இந்த அம்மா. அது மட்டும் இல்ல, இவருக்கு அரசரின் நாற்காலி மீது தான் ஆசை. இந்த மாதிரிலாம் இவங்க இங்க இருக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போலாம் அப்படின்னு ரொம்ப கொச்சையாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அம்மா. இதோட டைரக்ட் மீனிங் என்னன்றது ஒரு சிலருக்கு புரியும், அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். இருந்தாலும் கம்ரு கட்டி விட்டதுக்கு அரோரா என்னமா பண்ணும், சாயத்துக்கு தோணும், ஆறுதலுக்கு மடியும் தான் கொடுத்தாங்க. அதுக்கே இந்த கிளினா ஒருவேளை அவங்க 2 பேரும் வொஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் சொல்லி ஜெயிலுக்குள்ள போட்டுட்டாங்கன்னா கிட்டவா அது நடக்க கூடாதுதான் நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஜெயில் காலம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சு சனிக்கிழமை நைட்டு வரைக்கும் போச்சுன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் எசக்கு பெசக்க ஏதாவது பேசிக்கிட்டாங்கன்னா உனக்கு எல்லாம் கொடுத்து வர நேரமே கிடைக்கலையா? அப்படியே நான் ஆடு வெட்டுற மாதிரி ஆயிடணும். இதையும் தாண்டி ஏதாவது நடந்துருச்சுன்னா அங்கேயே அரோராவோட சோடியை முடிச்சு ஜெயிலுக்கு கூட போயிடும் போல இருக்கே இந்த அம்மா. கோபம் வந்தா கொலையும் செய்யும். ஆனா இதுக்கு அரோரா சைடுல இருந்து என்ன ரிப்ளை அப்படின்னு கேட்டா அப்போதைக்கு எதுவுமே சொல்ல. ஆனா லாஸ்ட்ல வந்து இந்த அம்மாவும் அடிச்சு விடுறாங்க. நான் ஒன்னும் அந்த மாதிரிலாம் குறியீடு காட்டல, ஜஸ்ட் இப்படி அடிக்க வச்சா யாரும் அதை அடிச்சு கலைக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் சொன்னேன். அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு அந்த பீஸும் சைலண்டா உட்காந்து யோசிச்சு அடிச்சுதான் அந்த பல்ட்டி. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், அடுத்து ஒரு ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸர் அடிச்சு முடிச்சு விட்டாங்க. நியாயப்படி என்ன பண்ணும், பஸ்ஸர் அடிச்சதுக்கு அப்புறம் அடுக்க கூடாது, இல்ல கையை வச்சிருந்தாங்க அப்படின்னா எடுத்துருக்கோம். ஆனா சுபிக்ஷா பஸ்ஸர் அடிச்சதுக்கு அப்புறமும் உழாம புடிச்சுட்டே இருந்தாங்களா. இத பார்த்து அமித் பட்டாருன்னு அங்க இருந்து ஒரு குண்டு எடுத்து அடிச்சாரு. உனக்கு மட்டும் தான் குறி பார்த்து தெரியுமா? எனக்கு தெரியும்டா. அது எப்படி அடிக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் கேக்குறப்போ, ஆமா அவங்க மட்டும் கை வச்சிட்டு இருந்தாங்கல்ல, அது தப்பு இல்லையா அப்படின்னு அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம நாட்டாம உள்ள பூந்து ஒரு நிமிடம் அப்படின்னு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டு கொடுத்தாரு பாருங்க ஒரு தீர்ப்பு. நியாயப்படி பஸ்ஸர் அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சிருக்க கூடாது, நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு நியாயஸ்தரா பேசிட்டு இருக்காரு. எனக்கு உறவு முக்கியம் இல்லடா, நீடா நியாயம்டா நேர்மைடா. இதெல்லாம் பாக்குறப்போ என்ன மனுஷன்டா, என்னதான் இருந்தாலும் இவ்வளவு நேர்மையா ஆடுறாரு அப்படின்னா சத்தியமா நினைக்க தோண மாட்டேங்குது. அடங்கப்பா இது உலகமகா நடிப்படா சாமி. கிட்டத்தட்ட 40 நாள் ஆயிடுச்சு, இன்னமும் இந்த மாதிரிலாம் பண்ணி நான் ரொம்ப நல்லவனு காமிக்க நீங்க ட்ரை பண்றீங்க. அத நாங்களும் பிளைண்டா நம்பிடுவோம் நினைச்ச பாத்தியா? நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர். ஃபைனலி இந்த போட்டியின் முடிவில் தர்பீஸ் சாம்ராஜ்யம் வெறும் 3 பாயிண்ட், பட் கானா சாம்ராஜ்யம் 9 பாயிண்ட். சோ அவங்க தான் வின்னர்ஸ். இப்போ ஓவரால் இந்த டாஸ்க்குள்ள நடந்த 3 கேம்ல ஜாஸ்தி பாயிண்டோட ஜெயிச்சது தர்பீஸ் சாம்ராஜ்யம் அப்படின்றதுனால உங்களுக்குள்ளேயே பேசி உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரை அடுத்த வார கேப்டன்சி டாஸ்க்கு டைரக்டா செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அவங்க எல்லாரும் பேசி ஒன்னா முடிவு பண்ணது சுபிக்ஷா. ஒருவேளை அடுத்த வார கேப்டன்சில ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க,
சோலி முடிச்சு. இந்த வாரம் தான் இவங்க நாமினேஷன்லயே வந்திருக்காங்க. அடுத்த வாரம் சேவ் ஆயிருவாங்க. அப்படியே அம்மனி தட்டி தடுமாறி 80-90 நாளைக்கு போயிருவாங்க. இன்னொரு பக்கம் பயங்கரமான டிசர்விங் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாரும் 1 by 1 வெளியே போயிருவாங்க. கடைசியா இருக்கிறது யாருன்னு பார்த்தா மிச்சர் சாப்பிடுற 5 பேர் இருப்பாங்க. ஏதோ ஒரு சீசன்ல மிச்சர் சாப்பிட்டே வின் பண்ண மாதிரி இந்த சீசன்லயும் வின் பண்ண போறாங்க. அடுத்து லாஸ்டா ஒரு டாஸ்க். அது என்னன்னா, நீங்க எல்லாரும் முடிவு பண்ணி 3 பேர் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பெரிய மனுஷத்தனமா நடந்துகிட்டு நடுநிலையா பேசுற 3 பேர் சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்க எல்லாரும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல ஹையஸ்ட் 3 votes வாங்கினது விக்ரம், அமித் மற்றும் கனி. சோ இவங்க 3 பேரையும் பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்குள்ள கூட்டு போய் ஒரு டாஸ்க் படிக்க சொன்னாரு. அந்த டாஸ்க்ல என்ன போட்டுருந்துச்சுன்னா, நீங்க 1ல இருந்து 14 வரைக்கும் நான் சொல்ற ஆர்டர் படி ரேங்க் பண்ணணும். அந்த ஆர்டர் என்னவென்றால், ஃபர்ஸ்ட் மெச்சூர்டா நடந்துக்கிறவங்க, லாஸ்ட்ல இருக்கவங்க சிறுபுள்ளத்தனமா நடந்துக்கிறவங்க. இந்த ஆர்டர்ல அடுக்குங்க பாப்போம் அப்படின்னு சொல்றதை கேட்டு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி 14 பேர் நிக்க வச்சாங்க வரிசையா. அந்த லிஸ்ட கொஞ்சம் அப்படியே லைட்டா பாத்துட்டு வாங்களேன். பரவாயில்லையேங்க, படிச்சவங்க பெருசு பெருசா தான் சாதிச்சிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் சபரியா, ரெண்டாவது சுபிக்ஷாவா, மூணாவது கெமியா. இதுல கெமி தான் போடணும் அப்படின்னு அடம்பிடிச்சது யார் தெரியுமா? நம்ம கனியக்கா. வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அடுத்து அரோரா 7th பிளேஸாம், ரம்யா 8th பிளேஸாம். அதுல அமித் லைவ்ல சொல்லிட்டு இருக்காரு, ஏன் ரம்யாவை 3rd பிளேஸ்ல போடக்கூடாது அப்படின்னு. இந்த பீஸ் ஷோ பாத்துச்சா இல்லையா, இல்ல குருட்டாம் போக்கல சொல்லலாம்னு சொல்லுதா? என்னெல்லாம் கேட்டா மொத்தத்தையும் தூக்கி 14 நிக்க வச்சிருக்கணும். அந்த 1ல நிக்கிற அளவுக்கு யாருமே இங்க டிசர்விங் கிடையாது அப்படின்றதான் உண்மை. இந்த மாதிரி சாதிச்சிட்டு போட்டோ வைக்கிறதுலாம் யூசுவல், போட்டோ வச்சிட்டு சாதிக்கிறது தான் டிஃபரண்ட். அதுலயும் திவ்யாவெல்லாம் தூக்கி 9வது இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. எப்படி? கெமி 3, அரோரா 7, ரம்யா 8, திவ்யா 9. இவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி ஜாஸ்தியா, லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் மெச்சூரிட்டி கம்மியா. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? அந்த ஃபர்ஸ்ட் 9ல சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா இந்த 3 தவிர்த்து மத்த எல்லாமே மிச்சர் பார்ட்டிங்க. பேசாம இருந்தா மெச்சூரிட்டி, எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பேசினா சிறுபுலத்தனமா. இவங்க ஜட்ஜ்மெண்ட்ல தீய வச்சு கொளுத்த. சரி, அந்த மெச்சூரிட்டிக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டா, அறிவை பயன்படுத்தி கேம் விளையாடுறவங்களாம், கருத்து பரிமாற்றத்தப்போ நிதானத்தை பயன்படுத்துறவங்களாம், எது பேசுறதா இருந்தாலும் நாகரிகமா வெளிப்படுத்துறவங்களாம், லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட், ஷோக்கு தேவையானது செய்யறவங்களாம். எது? இந்த பீஸுங்களாம் ஷோக்கு தேவையானது செய்து. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உங்க எல்லாரையும் சூளத்தாலேயே குத்தி மூலத்தை வர வச்சிருவேன். இந்த ஷோக்கு எது தேவையில்லையோ அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்குதுங்க இதுங்கெல்லாம். இதுங்களை கூப்பிட்டு வந்து டாப்ல நிக்க வச்சிருக்குதுங்க. இதெல்லாம் பாக்குறப்போ பிக் பாஸ் யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி தனியா ரூம் போட்டு ரத்த கண்ணீர் விட்டுட்டு இருப்பாரு. அண்ட் சிறுபுள்ளத்தனத்துக்கு கீழே எது எது வருதுன்னா, தேவையில்லாம கத்துறது, கூச்சல் போடுறது, மாக் பண்றது, தேவையில்லாத இடத்துல பிரச்சனையை பெருசு பண்றது, இவை அனைத்தும் சிறுபுள்ளை கீழே வரும். சரி, ஓரளவுக்கு இந்த பாயிண்ட் எல்லாம் ஒத்து வருது அந்த லாஸ்டா நிக்கிறவங்களுக்கு. இருந்தாலும் எதன் அடிப்படையில் அந்த டாப்ல நிக்க வச்சவங்கள மெச்சூர்டுன்னு சொன்னீங்க? அவங்களெல்லாம் பாக்குறப்போ ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ சரி, இப்ப ரேங்கிங் சொல்லி முடிச்சாச்சு. இவங்க தான் 1ல இருந்து 14th வரைக்கும். இப்ப யாராவது ஒருத்தர் பிரச்சனை பண்ணுமா இல்லையா? சோ யார் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ், எதிர்பார்த்த மாதிரியே நம்ம பாரு வந்து, எனக்கு எதுக்கு 13வது இடத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க, இந்த லிஸ்ட்ல நீ பச்சக்குன்னு பொருந்துறமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் படிச்சு காமிச்சாங்களா? சரி, நான் எங்க தேவையில்லாத இடத்துல பிரச்சனை பண்ணேன்? தேவைன்ற இடத்துல கேள்வி கேட்டிருக்கேன். அதை விடுங்க. என்ன டேஷுக்கு 7வது இடத்துல அரோராவை நிக்க வச்சீங்க அப்படின்னு அந்த பீஸை தான் போட்டு குத்திட்டு இருக்குது இந்தம்மா. என்ன தேடுறாங்க? ஆக்சுவலா 13வது இடம் கொடுத்ததுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அரோராக்கு ஏன் 7வது இடம் அப்படின்றதுதான் பயங்கரமான காண்டு. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி கமருக்கட்டுன்னு ஒண்ணு கிடைக்கும் பொட்டி கடையில எல்லாம். அதன் விலை 50 பைசா. அதை சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அது உள்ள காசை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. 10 காசு 20 காசுன்னு சொல்லி. சோ அந்த 20 காசை வாங்கணும் அப்படின்றதுக்காக 50 காசு போட்டு அந்த கமருக்கட்டை வாங்கி நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம பாருவோம். வெறும் அந்த 20 பைசாவை சாப்பிடறதுக்காக 50 பைசா கமருக்கட்டுக்கு ஆசைப்படுறாங்க. நீ அப்படி வரியா? ஆனா ஒருவேளை அந்த 50 பைசா கம்பருக்கட்டுக்குள்ள 20 பைசா இல்லன்னு வச்சுங்க, அந்த கடைக்காரனை போட்டு அடிக்கிறாங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. புரியல. இப்ப நம்ம திவ்யா குறுக்க வந்து, இது இந்த 3 ஜட்ஜ் மேல தப்பு கிடையாது, இங்க நம்ம 14 பேர் நிக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம மேலதான் தப்பு. ஏன்னா இந்த 3 பேர் சூஸ் பண்ணதே நம்ம தானே. ஏதோ நியாயமா பண்ணுவாங்கன்னு நினைச்சோம், கடைசியில அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கதறிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க திவ்யா சொன்னது ரொம்ப பெரிய தப்பு. இங்க தப்பு அந்த 3 பேரை சூஸ் பண்ண 14 பேர் கிடையாது. இன்டர்வியூ வச்சு எடுத்தாங்க தெரியுமா, வீட்டுக்குள்ள இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீஸ் அந்த குழு மேலதான் மொத்த தப்பும். தப்பு அவர் மேல இல்ல,
உண்மையிலேயே தப்பு அவர் மேல இல்ல. இப்ப நம்ம பார்வை என்ன சொன்னாங்க, விஜய் சேதுபதி சார் என்ன சொல்றாரு, ஒரே ஆளுக்கு 10 பேர் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஓட்டு போட்ட 10 பேரை தான் நீங்க கூப்பிட்டு வந்து டாப்ல நிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் வேற எடுத்து கொடுத்துட்டாங்க. சோ நம்ம ஃபயர் சேதுபதி சனிக்கிழமை வந்து ஃபயரா ஓட போறாரு இந்த 3 பேர் மேலயும். கந்தசாமி ஓடண்டோய், கந்தசாமி வந்துட்டா ஓடுங்கடா, சொல்லி நம்மள சாவடிச்சிடுவாடா, வாங்கடா ஓடுங்கடா, ஓடுறா. அது சரி, மத்தவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்களே, இப்ப நம்ம தர்பூசணி ஏதாவது பண்ணுமே, என்ன பண்ணுச்சே அப்படின்னு கேட்டா போய் பிரஜன் கிட்ட, அண்ணா வாண இதெல்லாம் தட்டி கேளு, எப்படி நான் இப்படி சூஸ் பண்ணலாம், இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு போய் கத்திட்டு இருக்க. இருப்பா இரு, பொறுமையா இரு, இப்ப வரைக்கும் 5 பேருக்கு தானே காரணம் சொல்லியிருக்காங்க, எதுக்காக அந்த லிஸ்ட்ல போட்டிருக்கோம் அப்படின்னு மொத்தமா முடிட்டோம், அந்த 3 பேரையும் பொட்டலம் கட்டி அமுச்சிருவோம் அப்படின்னு ஆறுதல் படுத்தி அமுச்சு விட்டாரு. அப்ப வியானா நானும் கருத்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லொடலொடன்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில பாயிண்ட் மட்டும் வேலிடா சொல்லிச்சிருந்தாம. அது என்னன்னா, நம்பர் 3ல நிக்கிற கெமி வீட்டுக்குள்ள எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல, அவங்க 3rd பிளேஸ். சுபிக்ஷா ஸ்ட்ராங் பிளேயர், நல்லா தான் பேசுவா, ஆனா இம்ப்ளிமெண்ட் தெரியல, அவ 2nd பிளேஸ். சபரி நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அவன் 1st பிளேஸ். இதெல்லாம் ஒரு ஜட்ஜ்மெண்டா? ஒழுங்கு மரியாதை என்ன தூக்கி 3வது இடத்துல போடுங்க அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு சொன்னதெல்லாம் வேலிட் பாயிண்ட் தான், ஆனா எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கேப்ல கெடா வெட்டுறாங்க பாத்தீங்களா மேடம். சுபிக்ஷா ஸ்ட்ராங் பிளேயரா, நல்ல பாயிண்ட் புடிச்சு பேசுவாங்களாம், ஆனா இம்ப்ளிமெண்ட் தான் பண்ண தெரியலையா. பட் இதெல்லாம் சொல்ல போறதுக்கு முன்னாடி நான் யார் கூடயும் க்ளோஸா இல்ல, யார் கூடயும் கேம் சேர்ந்து ஆடல, தனியா தான் இருக்கேன் அப்படின்னு வாய் கூசாம அடிச்சு விடுது இந்த பீஸ். ஆனா 24/7ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டி கூட ஒன்னா இப்படி சுத்த மாட்டாங்க, அந்த லெவலுக்கு இதுங்க ரெண்டு சேர்ந்து சுத்திட்டு இருக்குதுங்க. கேட்டா இண்டிவிஜுவல் பிளேயர். அடுத்து வந்த கமரு கட்டும் அவன் பச்சையா நடிக்கிறான், அவனுக்கு 1st பிளேஸ். செய்யுங்கடா செய்யுங்க அப்படின்னு எத்தனை பேர் சபரியை போட்டு அடி அடி நடிச்சாலும் ஒரு ரிப்ளையும் கொடுக்காம நான் கடவுள் ஆரியா மாதிரி கண்ணை திறந்துகிட்டே யோகா பண்ணிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள. இப்ப இந்த ரேங்கிங்ல லாஸ்ட் 3ல இருக்க இந்த 3 பேரும் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். சோ மூக்கால அழுதுகிட்டே இவங்க 3 பேரும் ஜெயிலுக்கு போனாங்க. மத்தவங்க எல்லாம் மூக்க புடுங்குற மாதிரி கேட்டாங்களே, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா என்ன கேட்டாங்கன்னு சொல்லியே சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பிரஜன் என்ன கேட்டாரு, எதுக்காக எனக்கு 4th பிளேஸ் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு சில வார்த்தைகள் கத்தி பேசுறீங்க. எப்ப பேசுன? சபரி கூட சண்டை போட்டீங்க தெரியுமா, அப்போ. சரி, அப்புறம் நிதானம் இழக்கிறீங்க, இது எப்போ? சபரி கூட பேசுனீங்க தெரியுமா, அப்போ. ஏன்டா டேய், இதெல்லாம் ஒரு காரணம். அப்போ சபரி நிதானமா இருக்கான், அவன் இழக்கலையா? பார்வதியோட கண்ணை குத்தி விட்டு கேம் ஆட போறதுக்கு முன்னாடி ரிவெஞ்ச் வச்சு அடிச்சான், கேம் ஸ்டார்ட் ஆக போறதுக்கு முன்னாடியே நான் ஃபோர்ஸா தான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லியே ஆடினான். அதை விடுங்கடா. சுபிக்ஷாக்கு என்னதுக்கடா 2nd பிளேஸ்? எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி, எதுக்குடா பைட்ல தண்ணி அப்படின்னு கேட்டாலும் இவங்க குடுக்குற பதில்லாம் பாக்குறப்போ அங்க நிக்கிற அவங்களுக்கு காண்டாவதோ இல்லையோ, அவங்க சொல்ற பதிலை கேட்டு நமக்கு காண்டாவுது. லாஸ்டா இந்த சாண்ட்ரா பயங்கரமா வச்சு செய்ய போறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா வந்த 2 வாரத்துல எனக்கு 4th பிளேஸ் கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ. இன்னும் 1 வாரம் இருந்தா போதும் 1st பிளேஸ்க்கு போயிருவோம் போல இருக்கேன். ஐயோ தேங்க்யூங்க, நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சிரிச்சினே சந்தோஷமா போனாங்க. ஆனா அதுல ஒரு ஊம குத்து இருக்கு, உங்களெல்லாம் ஈஸியா ஏமாத்தி 1st பிளேஸ்க்கு போயிடலாம் போல இருக்கேடா மூளை இல்லாத ஜட்ஜுகளா அப்படின்றதுதான் அவங்க சர்காஸ்டிக்கா சொல்றாங்க. ஓ, அதை இப்படி கூட சொல்லலாமா? ஐயோ, இந்த சின்ன விஷயத்தை கூட புரிஞ்சு தெரியாத தத்தியா இருக்கிறானே. லாஸ்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 2 பீஸும் தனியா மாறி மாறி உட்காந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்குது. 1st பிளேஸ்க்கு சூஸ் பண்ண சபரி கனியை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஏன்னா அந்த அம்மா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இவங்க அழுவுறத பார்த்துட்டு, கனியே நீ அழுவாத, நீ அழுவுறத பார்த்தா எனக்கு அழுக வரும், ஆனா நான் அழ மாட்டேன் அப்படின்னு மாறி மாறி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குறப்போ சரிப்பா, இவங்க எல்லாரையும் கூட சலிச்சுட்டு போயிடலாம். ஆனா நேத்து எபிசோட் முடியறப்போ இந்த ரம்யா இருக்க, எனக்கு எதுக்கு இந்த இடத்த கொடுத்தீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. எதுக்கு 8வது இடத்துக்கு? நியாயப்படி பார்த்தா உன்னெல்லாம் அந்த 14க்குள்ள வச்சதே பெரிய விஷயம், ஆனா உனக்கு 8வது இடத்த கொடுத்து வச்சிருக்காங்க, நீ எல்லாம் அழலாமாமா? சரி சரியாண்டா கும்பிடுறான், 2nd ரேங்க் வாங்கிட்டானா, ரொம்ப ஓவரா தெரியல. சரி, இந்த ரேங்கிங்கை பார்த்து என்ன மாதிரியே நீங்களும் செம்ம கடுப்புல இருந்திருப்பீங்க. கோவப்படாதீங்க, கோவப்பட்டா நமக்கு தான் பிபி எல்லாம் வரும், அதனால கோவத்தை குறைச்சிட்டு கோவக்கா பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. காமெடி. அப்புறம் டியர் சேதண்ணே, உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், போன வாரம் டபுள் எவிக்ஷன் வச்ச மாதிரி இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் வச்சு இந்த அரோரா ரம்யா இவங்க 2 பேரையும் அமுச்சு விட்டுருங்க. முடிஞ்சா டபுள் எவிக்ஷன்லாம் இல்ல 7 எவிக்ஷன் அப்படின்னு போட்டு ஒரு 7 பேர் இருக்காங்க, அவங்களை அமுச்சு விட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கும் சம்பளம் கொடுக்குற செலவு மிச்சம், பாக்குற எங்களுக்கும் கோவக்கா பொரியல் மிச்சம். சோ பார்த்து பண்ணி விடுங்க. மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை கவலையுடன் நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.